மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். பணவரவுகள் கூடி வரும். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க. இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு பணம் வரும், எனக்கு இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்தில் போனால் நான் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை எனக்கு அமையும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினத்தில் உட்காந்து பேசுறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கும். ஃபேமிலியில் இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருந்துருக்கு, ஸோ நான் இந்த மாதிரி முடிவெடுக்க போகிறேன், இனிமேல் இப்படியெல்லாம் நான் பிளான் பண்ண போகிறேன்னு பேசுறதுக்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சொத்து விற்று அந்த சொத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அதே மாதிரி அதை எப்படி தொழிலுக்காக பயன்படுத்துறது போன்ற விஷயங்களுக்காக இன்றைய தினம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். அடமானம் வச்ச நகைகள்லாம் மீட்டுறதுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். குழந்தைய பார்த்தா குழந்தை மாதிரி மாறிவிடுவேன். சில நேரம் ஹோட்டலில் போன உடனே பக்கத்தில் இருக்கிறத பார்ப்பேன், சாப்பிட்றதுக்கு ஆஹா அப்படின்னு கேட்பேன், என்ன சார் அப்படின்னு கேட்பேன். திருப்பி சார் அது என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டால், ஐயோ அது என்னப்பா சாப்பிட்றாங்க அதையே கொண்டு வா எனக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவள் புரிஞ்சுக்காம, அதாவது நீங்கள் காமிக்கக்கூடிய சில விஷயம், நீங்கள் பேசக்கூடிய சில விஷயம் சில பேருக்கு புரியாமல் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு.